இந்த நாடகத்தை காண்போம். ஏப்ரல் 14 நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம அம்பேத்கரோட பர்த்டே. ஆனா வந்து எந்த செலிப்ரேஷனும் பண்ற மாதிரியே இல்லை. ஒரு வருஷமும் இப்படிதான் சொல்றாங்க. நானும் அதான் நினைச்சேன். தலைமாசியில கேட்டு பேசினேன். அவரு சரின்னு சொல்லிட்டாரு. நன்றி. நீங்க பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீரியஸா பண்ணலாமா? சரிங்க சார். இப்ப வந்து பழைய ஆசிரியர் வந்து இப்ப பாரதியை பத்தி அம்பேத்கரை பத்தி சொல்ல போயிடாது. சாய் சாய் சொல்ல விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். 1891 ஏப்ரல் 14வது நாள் ராம்ஜி சப்பா பீமாபாய் 14வது குழந்தையாக பிறந்தார். இவர் சமூக சீர்திருத்தராக மட்டுமில்லாமல் மிக சிறந்த பொறியியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பள்ளியில் இவர் சந்தித்த இன்னல்கள் ஏராளம். தாழ்த்தப்பட்ட சார்ந்த பிள்ளைகள் பள்ளியில் நீர் அருந்தக்கூடாது என்றும் மற்ற மாணவர்களுடன் சரிசமமாக ஒரே இருக்கையில் அமரக்கூடாது என்றும் பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருந்தது. இவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் எடுத்த ஆயுதம் கல்வி. இவரது ஊர் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ளன. ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அன்பவதே என்பது ஆகும். இவரோட தந்தை ராமோ பள்ளியில் ஆசிரியர் பள்ளிக்கூடம் வந்தார். நல்லா பண்ணிக்க சொன்னார். இப்போ ஒரு சில வார்த்தை எல்லாரும் நல்லா பண்ணீங்க. ஓகே சொல்லுங்க. சூப்பர். எல்லாம் சூப்பர், நல்லா சொன்னீங்க. வெரி நைஸ். அம்பேத்கர் நான் அம்பேத்கர் சில பழமொழிகள் சொல்றேன். 1000 ஆண்டுகள் அடிமையாய் வாழ்வதை விட 1/2 நிமிடம் சுதந்திர மனிதனாய் வாழ்ந்து இறப்பது சிறந்தது. சாதிதான் சமூகம் என்றார். வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். மனிதனுக்கு மனிதன் சரியான உறவுகள் கொள்வதை தழுகுகின்ற எந்த ஒரு மதமே இல்லை. கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஏழைக்கு தரும் கல்வியே சிறந்தது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்ளே. நன்றி.